நீங்க எத்தனையோ விதமான குழம்பு சாம்பார் பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு உப்பு பருப்பு ரொம்ப சிம்பிளா ஒரு தடவை செஞ்சு பாருங்க. சாதத்துக்கு சேர்த்து சாப்பிட ரொம்ப அருமையா இருக்கும். நான் இன்னைக்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேங்க. ஒரு சின்ன கப்ல ஒரு கப் எடுத்திருக்கேன். இதுக்கு கரெக்டான கிராம் அளவு எனக்கு தெரியல. இந்த கப்ல ஒரு கப் எடுத்திருக்கேன். 3ல இருந்து 4 பேருக்கு இது சரியா இருக்குங்க. நல்லா கழுவிட்டு 1/2 லிட்டர் தண்ணி ஊத்திட்டு அடுப்புல வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்திக்கோங்க. இது சீக்கிரமா வேகும், நல்லா சாஃப்டா வேகும். அதனால கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துட்டு குக்கர்ல மூடி வச்சுட்டு ஆவி வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு சிம் பண்ணி கரெக்டா 10 நிமிஷம் வச்சிங்கன்னா சூப்பரா வெந்துருங்க. கடையவே வேண்டாம், அந்த அளவுக்கு சூப்பரா வெந்துடும். இது ரொம்ப மத்து போட்டெல்லாம் கடைஞ்சு விடணும்னு அவசியம் கிடையாது. சும்மா கரண்டி வச்சு லைட்டா கடைஞ்சு விடுங்க. ரொம்ப வலுவலுன்னு கடைஞ்சாலும் இது நல்லா இருக்காது. இப்ப இது கூட தாளிக்கிறதுக்கு ஒரு 4 அல்லது 5 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் அல்லது 2 கூட எடுத்துக்கோங்க. இடிச்சு வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு 1 அல்லது 2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. நீங்க எண்ணெய் கூட ஊத்திக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க, பச்சை மிளகாயும் பூண்டும், அதை சேர்த்துக்கலாம். நீங்க கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாங்க. இதுக்கு நான் கடுகு சேர்க்க மாட்டேன், நீங்க வேணும்னா சேர்த்துக்கோங்க. லைட்டா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அவ்வளவுதான். இதுக்கு மேல வேற எதுவும் கிடையாது. வேணும்னா கருவேப்பிலை கூட சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இன்னைக்கு நான் மறந்துட்டேன் சேர்த்துக்கு. நல்லா வதக்கிட்டு நம்ம அந்த பருப்போட சேர்த்துக்கலாம். இப்ப பருப்பு பாத்தீங்கன்னா கொஞ்சம் இலக்கமா தான் இருக்கு, ஆனா மத்தியானம் சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா நல்லா கெட்டியாயிரும். அதனால நான் இந்த தாளிச்ச கரண்டிலேயே ஒரு 1/2 டம்ளர் அல்லது 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதை தூக்கி அந்த பருப்புல கொட்டிட்டோம்னா கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கும். இது உங்க தண்ணி அளவை பார்த்து 1/2 டம்ளரா இல்ல 3/4 டம்ளரான்னு சேர்த்துக்கோங்க. இல்ல பருப்புலயே தண்ணி இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, அதோடவே விட்டுருங்க. எல்லாம் சேர்த்தோங்க. உப்பு சேர்க்க மறந்துட்டோம் உப்பு பருப்புக்கு. அதனால ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, நீங்க பொடி உப்பு கூட சேர்த்துக்கலாம். இது சூடா இருக்கிறதுனால கல்லுப்பு கரைஞ்சிரும்ன்றதுனால சேர்த்திருக்கேன். கொஞ்சமா கொத்தமல்லி தலையும் தூவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடவை பார்த்தீங்கன்னா நான் இந்த பூண்டும் மிளகாயோட தக்காளி வெங்காயம் கொஞ்சம் வதக்கி கூட போடுவேன். பட் அதை விட இதுவே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது தெரியாதவங்களுக்கான வீடியோங்க.